திரு ஸ்ரீதர், இப்போ கூட்டணிக்காக அதிமுக தவம் கிடந்ததாக சரித்திரமே கிடையாது என்று திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அது அண்ணாமலைக்கான பதிலடியா? அதாவது அரசியல் யாருக்கு யாரும் பதில்னு சொல்ல முடியாது. அரசியல யாரும் பெரிய எதிரியும் கிடையாது, யாரும் நண்பன் கிடையாது. இது ஒரு அரசியல் ஓட்டம். இது ஏற்றத்தாழ்வு இருக்கும். இதை நம்ம பெருசுப்படுத்தி ஊதி பெருசாக கொண்டது. அரசியல்ல இன்னைக்கு இருக்கிற நிலைமை இன்னொரு 3 மாசம் கழிச்சு இன்னொரு கள நிலவரம் மாறும். இது காலங்காலமா நடந்தது. இதுதான் அரசியலுடைய பயணம். அரசியல் பயணத்துல சில 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 மாற்றங்களும் சில சில எதிர்ப்புகளும் ஸ்பார்க்குகளும் தீப்பொறிகளும் அங்கொன்று இங்கொன்று நிற்கும். அதுதான் அரசியல். அதுலயும் தேர்தல் அந்த மாதிரி இருக்கின்ற போது நட்டா சொன்னாரா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ஒரு கருத்து சொல்லும் போதுதான் அதுக்கு வெயிட்டேஜ். ஏன்னா ஸ்டேட் பாலிடிக்ஸ் சொன்னாரான்னு கேக்குறீங்க. எது சொன்னாலும் அதை நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். ஒரு கரை ஓகே, இது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி பாலிடிக்ஸ் போயிட்டே இருக்கணும். இது தனி முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. ஏன்னா ஸ்டேட் தலைவர்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சியுடைய மாநில மத்திய அரசுடைய அதாவது தேசிய கட்சியுடைய மாநில தலைவர்கள் இண்டிவிஜுவலாக ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது. இல்ல சார், பாஜகவோட கூட்டணி அமைக்கிறதுக்கு தவம் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அதிமுக தவம் இருக்கா இல்லையா? எதுக்கு யாருக்கும் தவம் இருக்க அவசியம் இல்லை. அதுலயே அதிமுக மிகப்பெரிய கட்சி, இந்தியாவிலேயே மிகப்பெரிய கட்சிமா. நீங்க தெரிஞ்சுக்கங்க, அதிமுக வரலாறு தெரிஞ்சுக்கங்க. இந்தியாவிலேயே பிராந்திய கட்சிகளில் அதிமுக மாறி பறந்து விரிந்து கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சி இந்தியாவில். என்னுடைய அரசியல் 40 கால அரசியல் வாழ்க்கையில் அதிமுகவுக்கு அடுத்துதான் மற்ற கட்சிகள் என்பதை நான் ஆணித்தரமா அறுதியிட்டு கூறுகிறேன்.